நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது தடயம்.com. இது தமிழரின் தடம். வணக்கம் சொந்தங்களே. ஆடி பிறப்பு பற்றி உங்களுக்கு அருமையான ஒரு கருத்தை சொல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த ஆடி மாதம் இன்று பிறந்திருக்கின்றது. ஆடி பிறப்பு என்று சொல்வார்கள். நவாலியூர் சோமசுந்தர புலவர் அழகாக பாடினார். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூழும்ப நங்கட்டி கூழுங்குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்று அழகாகவே அந்த ஆடி பிறப்பை பாடியிருக்கிறார். இந்த ஆடி சொல்லுவார்கள் ஆடி விதை தேடி விதி என்று. அதாவது ஆடி மாதம் ஒரு அருமையான மாதம். இந்த ஆடி மாதம் முதல் நாளை குறிக்கின்றது இந்த ஆடி பிறப்பு. இந்த நாள் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவே போற்றப்படுகிறது. அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இந்த ஆடியை சொல்லலாம். அதாவது ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி போன்றவை ஒரு சிறப்பான நாட்களாக, சிறப்பு பூசைகள் கூட நடைபெறக்கூடிய ஒரு நாட்களாக இவை இருக்கின்றன. இப்ப விவசாயத்தின் தொடக்க காலம் ஆடி என்று சொல்வார்கள். இந்த ஆடி விதைப்புக்குரிய மாதம், அதாவது விவசாய பணிகள் தொடங்குகின்ற ஒரு நல்ல காலம். அதனால்தான் ஆடி விதை தேடி விதி என்று வந்தது. இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாளாகவும் இருக்கின்றது. அந்த நன்றி உணர்வு உங்களுக்கு தெரியும். இந்த ஆடி பிறப்பில் ஆடி பெருக்கு என்று கொண்டாடுவார்கள். அது இயற்கைக்கு நன்றி செலுத்துறது. அதாவது ஆறு, நதி, கடல் போன்றவை எங்கள் பயிர்களுக்கெல்லாம் உதவுகின்றது படியினால் அதை நாங்கள் சொல்லுவோம் நன்றி செலுத்தும் காலமாக, அந்த நாட்களாக. மழை, நதி, நிலம் இவையெல்லாம் நன்றி உணர்வை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரம் ஆன்மீக விடயங்களுக்கும் ஏற்ற ஒரு காலம். அநேகமாக அம்மன் கோவில் வழிபாடுகள், தேர் திருவிழாக்கள் போன்றவையெல்லாம் இந்த ஆடி மாதத்தில் வெகு விமர்சையாக நடைபெறும். ஜெர்மனிய நாட்டில் அம்மன் ஆலயம் இன்று ஆடி பிறப்பன்று இன்று அங்கு கொடியேற்றம் நடைபெற்றது. ஆடி பூரம் உங்களுக்கு தெரியும். ஆடி பூரம் என்றால் ஆண்டாளுக்குரிய நாளாக கொண்டாடுவார்கள். ஆண்டாளும் மற்ற சக்திகளையும் நாங்கள் வழிபடும் நாளாக இந்த ஆடி பூரம் இருக்கின்றது. ஆடி பிறப்பு பொதுவாகவே நல்ல ஒரு மாதம். ஏனென்று கேட்டால் திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் பிறந்து விட்டால் திருமணமாகும் என்று சொல்வார்கள். ஆகவே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம், மனித மேம்பாடுகளுக்கு உகந்த மாதமாக சொல்லுவார்கள். ஒரு ஆடி கலங்கினால் 7 ஆடி கலங்கும் என்பார்கள். ஒரு நாளும் கலங்கக்கூடாது. ஆடி பிறப்பை மகிழ்ச்சியாக கொண்டாட வேணும். அது 7 ஆடிக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒன்றாகவே இருக்கும். ஆடி பிறப்பை எடுத்தால் அது ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் விவசாயம் சார்ந்ததாகவும் குடும்ப நலன் சார்ந்ததாகவும் ஒரு ஒன்றிணைக்கும் விழாவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதாவது எங்களோட மனித வாழ்க்கையிலே எல்லாவற்றையுமே ஒன்றிணைக்கும் விழாவாக இந்த ஆடி மாதம் இருக்கின்றது. ஆகவே அந்த ஆடி மாதத்தை நாங்கள் இறை வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், எங்களோட இயற்கையை வழிபடுற மாதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரம் விவசாயத்துக்கும் எங்களோட குடும்ப நலன்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறை வழிபாடு அவசியம் அல்லவா? அப்படியான நேரங்களில் எல்லாம் நாங்கள் இப்படியான மாதங்களில் உண்மையிலேயே மகிழ்ச்சியோட இந்த மாதத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எனவே சக்தியை வழிபடுங்கள். அம்மனுக்கு உகந்த நாள் இந்த ஆடி பிறப்பு. இந்த நல்ல ஒரு ஆடி உங்களுக்கு தேடி வர வேணும். அந்த தேடி வர ஆடியை நீங்கள் நிச்சயமாக வழிபடுங்கள். அந்த ஆடி எங்களுக்கு கிடைச்சது நல்ல ஒரு ஆடி. அந்த முதலாவது மாதம் எப்பொழுதுமே எங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதும் ஆரோக்கியத்துக்குரியதும் குடும்ப நலன் சார்ந்ததுமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல ஆடி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மையான விடயங்களை ஆற்ற வேணும். ஆடி பிறப்பில் நீங்கள் கொழுக்கட்டை செய்து அதே நேரம் கூழ் காய்ச்சி அந்த இயற்கையையும் இறைவனையும் வழிபடுங்கள். நன்றி.